அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்காகவே நல்ல நட்ஸ்லாம் சேர்த்து ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு நம்ம நட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து பாதாமும் முந்திரியும் தான் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்தே வந்து நம்மளுக்கு அரை கப் எடுக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அளவு வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது இது எண்ணிக்கையில் சொல்லப்போனால் ஒரு 7 to 8 டேட்ஸ் கிட்டே இருக்கும். உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்த பொருட்கள்லாம் ஊற வைக்கணும். அதுக்கு வந்து பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் தட்டிட்டு இதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் பால் வந்து ஊற்றிக்கிடுறேன். பாலை நல்லா காய்ச்சிட்டு சூடாகவே இருக்கும்போதே இதில் ஊற்றிடலாம். 2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிடுறேன். இப்போ இது கூடவே கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, அதாவது அரை கப்லேருந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மில்க் சாக்லேட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு நமக்கு ஊறினா போதும். சூடான பால் ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறனால 1 மணி நேரமே நம்மளுக்கு போதும், நல்லா ஊறிடும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லாவே ஊறி வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லாவே பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. என்னுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம எதில் ஊற்றி செட் பண்ண வைக்க போகிறோமோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாகவே ஊற்றிட்டு நம்ம நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும் போது தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ரேப் வச்சு நான் கவர் பண்ணி வச்சுக்கிடுறேன். நம்ம இந்த மாதிரி ரேப் பண்ணி வைக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து இதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். வேறு ஐஸ்கிரீம் வந்து சரியாக ரெடி ஆகாது. எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது செட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ் வரை எடுக்கும். இல்லைனா ஓவர் நைட் நம்ம வச்சாலும் நல்லா வந்துடும். நான் 1 டே நைட் ஃபுல்லாக வச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த கவர் வந்து எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. நட்ஸ்லாம் நம்ம சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறனால இதில் சாக்லேட் ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணும்போது கிட்ஸ்க்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி நல்ல டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பாருங்கள் என்னுடைய ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நல்லா ஃப்ரீஸ் ஆகி கட்டியாக இருந்துச்சு. நான் வந்து நார்மல் கரண்டி வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்கூப் வச்சு எடுக்கும்போது நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்லா இருக்குன்னு. அதனுடைய டெக்ஸ்டர் வந்து நல்லா வந்திருந்தது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. குழந்தைகளுக்குமே நம்ம எந்தவித பயமும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீமை வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இது ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.